பாக்ஸ் தமிழ். இந்த வீடியோவில் மண் பாத்திரத்தை சமைக்கிறதுக்கு எப்படி பழக்கப்படுத்துறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மண் பாத்திரத்தை 2 முறையில் பழக்கப்படுத்தலாம். இது ஃபஸ்ட்டு மெத்தடு. மண் பாத்திரத்தை வாங்கிட்டு வந்த உடனேயே டைரெக்டாக அடுப்பில் வச்சு சமைக்கக்கூடாது. அதுக்குன்னு ஒரு சில ப்ராசஸ்லாம் பண்ணிவிட்டு பழக்கப்படுத்திட்டு செய்யும்போது தான் உங்களுக்கு அந்த மண் சட்டியோட லைஃபு ரொம்ப நாள் இருக்கும். அப்படி பண்ணலினா சீக்கிரமாக விரிசல் விட்டு யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். குறைந்தபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 24 மணி நேரமாவது மண் சட்டி தண்ணியில் ஊறி இருக்கணும். அதுக்கு மேலே எவ்வளோ நாள் வேணாலும் ஊறலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு நாள் ஃபுல்லாக ஊறின மண் சட்டியை எடுத்து இப்போது தேங்காய் நார் இல்லைன்னா ப்ளெயினான ஸ்க்ரப்பை வச்சு நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணிக்கலாம். மண் சட்டிக்கு எப்பவுமே சோப்பு யூஸ் பண்ணக்கூடாது. வெறும் ஸ்க்ரப்பு வச்சு மட்டும் க்ளீன் பண்ணிக்கோங்க. அது சமைச்சு முடித்தாலும் அப்படி தான், சோப்பே யூஸ் பண்ணக்கூடாது. வேணும்னா கடலை மாவு யூஸ் பண்ணியும் மண் பாத்திரத்தை கழுவிக்கலாம். மண் பாத்திரத்தை தண்ணியிலிருந்து எடுத்து கழுவுனதும் அதை ஒரு ½ டேக்கு வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். மண் பாத்திரம் நல்லா வெயிலில் காஞ்சதும் இப்போது டைரெக்டாக ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அதில் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நெய், இதில் ஏதாவது ஒன்று 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் துருவன தேங்காயும் அதில் சேர்த்துக்கலாம். ஒரு காட்டன் கிளாத்தை எடுத்து அந்த தேங்காயும் தேங்காய்யும் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்படி செய்யும்போது நீங்கள் அந்த பாத்திரத்தில் மறுபடியும் என்ன பொருள் சமைச்சாலும் நல்ல வாசனையாக இருக்கும். அதுக்காக தான் இதை செய்கிறது. நான் தேங்காய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்படி ஒரு 5 மினிட்ஸ் பண்ணதும் அந்த தேங்காயை தூக்கி போட்டுட்டு நீங்கள் சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இதுதான் ஃபஸ்ட்டு மெத்தடு. இப்போது செகண்ட் மெத்தட் பார்க்கலாம். இதுவும் ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு மெத்தட் மாதிரியே மண் பாத்திரத்தை வாங்கிட்டு வந்ததும் ஒரு நாள் ஃபுல்லாக ப்ளெயின் வாட்டரில் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். தண்ணியில் ஊற வச்ச மண் சட்டியை எடுத்து இப்போது அரிசி கழுவுற தண்ணி இருந்ததுன்னா அதில் ஊற்றி ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சிடலாம். உங்களுக்கு நிறையா அரிசி கழுவுற தண்ணி கிடச்சிதுன்னா ஒரு பக்கெட்டில் ஊற்றி மண் சட்டி முழுகிற அளவுக்கு ஒரு நாள் விட்டுறலாம். இப்படி பண்ணும்போது நல்லா மண்சட்டி ஸ்ட்ராங்காக இருக்கும். அரிசி கழுவுற தண்ணியில் நல்லா ஊறினதும் அதை எடுத்து கீழே ஊற்றிட்டு பாத்திரத்தை நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். இப்படியே ஒரு அரை நாள் காய வச்சு எடுத்துருங்க. மண் பாத்திரம் நல்லா வெயிலில் காஞ்சதும் ஒரு கிண்ணத்தில் தேவையான அளவு தேங்காய் எடுத்துக்கலாம். அதை ஒரு காட்டன் கிளாத்தில் தேங்காய் நனைச்சி மண் பாத்திரம் ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். இதுக்கு தேங்காய் கொஞ்சம் நிறையாவே செலவாகும். இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் இப்படி செய்யும்போது மண் பாத்திரம் ரொம்ப நாளைக்கு வரும். ஏன்னா அந்த பாத்திரத்தில் ஈரத்தன்மை இருந்துகிட்டே இருக்கும் தேங்காய் தேய்க்கிறதுனால. சீக்கிரம் விரிசல் விடாது, ரொம்ப நாள் வரும் மண் பாத்திரம். நீங்கள் எண்ணெய் தேய்க்கும் போதே அந்த மண் சட்டி நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். உள்ளே வெளியே 2 பக்கமுமே நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்படி தேய்ச்சி விடும்போது சட்டி பார்க்குறக்கு நல்லா ஷைனிங்காக இருக்கும். இந்த மாதிரி எண்ணெய் பூசி எடுத்ததுமே டைரெக்டாக நாம் சமைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள் எல்லா எண்ணெயும் எப்படி அது உறிஞ்சி இருக்குன்னு. எண்ணெயை உறிஞ்ச மாதிரியே சோப்பையும் மண்சட்டி நல்லா உறிஞ்சிக்கும். அதனால தான் சோப்பு போட்டு கழுவக்கூடாது. அப்புறம் அந்த சோப்பு நம்ம உணவில் கலந்து நம்ம உடம்புக்கு கெடுதல் ஆயிரும். அதனால் சோப்பு போட்டு கழுவாதீங்க. இப்போது மண்சட்டியை 1 நிமிஷம் அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வெயிலில் கொஞ்சம் நேரம் காய வச்சு சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதுவும் ரொம்ப ஈஸியான மெத்தடு. நான் ஃபஸ்ட்டு மெத்தடை தான் ஃபாலோ பண்ணி இந்த மண் சட்டியை பழக்கினேன். இது வாங்கி 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இன்னுமே நல்லா இருக்குது. மண் சட்டியில் நீங்கள் எது சமைச்சிங்கனாலுமே அதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும்.
மண்சட்டியில் செய்யும்போது அந்த உணவுப் பொருளோட சத்து அப்படியே நமக்கு கிடைக்கும். அலுமினியம், நான்ஸ்டிக் இதையெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு மண் பாத்திரம், இரும்பு பாத்திரம் இதில் சமைங்க. அதுதான் உடம்புக்கும் நல்லது. சீப் அண்ட் பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.